அந்த பக்கம் பாரு. அந்த பக்கத்துல உண்டா? இந்த பக்கம் 108, இந்த பக்கம் 18. இந்த பக்கம் வந்து 108 ஆம்புலன்ஸ், இந்த 18 18ஆம் போர்வோம். 18ஆம் போர்வோட படுகோல். ஏய் யார் வார்த்தை சொல்லுங்க? இங்க எது வந்து நீ வந்தது யார்? அந்த பக்கம் பார்த்தா பயமா திரும்ப இப்படி திருப்பி பேசு. ஐயாக்கு மூச்சு வாங்க. பேசு ஆன்சர் பண்ணியா மாணவா மூச்சு வாங்கடா. இந்த 108 படிக்கிற அதுக்கு அர்த்தம் அது வரும் வரமா நான் சொல்றேன். இப்ப சொல்றதா அதுக்கப்புறம் நீ போயிடுவா. அப்புறம் போனதுக்கு அப்புறம் எவனையும் ஏய்ப்பிக்காங்க. நான் முன்னாடி போனா பின்னாடி ஒருத்தர் வருவாங்கல்ல. நீதான் எனக்கு விளக்கம் சொல்லணும். நான் இப்ப சொல்ல மாட்டேன். போட்டானுக்கு நீ தானே போட்டவன் யாரவா? ரெண்டு சைடு என்ன நம்பர் சொன்னீங்க, அந்த நம்பர் என்ன? 108 118. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்க? அதான் கேட்டீங்க. 108 ஒருவேளை ஆம்புலன்ஸ் ஓடுறானோ? ஆம்புலன்ஸ் இது. ஓ அவன்தான். சரி ஆகட்டும். அட கவலா சொல்லு. அடே கவலா நான் அந்த சபையில வந்தபோது என்னுடைய அபிதானம் என்னவென்று தெரியுமா? சொன்னாதானே தெரியும். எனக்கு என்ன தெரியும்? சொல்லு. ரத்னாபுரி ஆலப்புரி மாதாவி எனதாவி சூரனுக்கு இளைய மாமனாகிய துன்புராட்சிடன் பையா இவர் பேர் தான் துன்புராட்சி. சத்தியமா இவர் போனா திரும்ப மாட்டார். ஒரே ஒரு திம்பிள் திம்பிளா மொத்த பேர் க்ளோஸ். சரி இன்னும் எப்படி வர? அடுத்த பாட்டு பாருங்க. காலை நல்லா படிமளமா வச்சிருந்தாடு. ஆணிக்காடு வந்தவங்க இவரால பால் எடுக்க வந்து போனோம். அடே கமலா நான் வர நேரத்தில் என் சிறுசிலிருந்து மணிமகுடம் மாறுபதம் இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்ப என்ன பார்க்கவே கூடாது. சொல்றத காதல வாங்கிக்கணும். என் சிறுசில இந்த மணிமகுடமும் என் கரத்திலே எவ்வாறு இருக்குது பூரா தக தக தகன்னு மின்னுதுங்க. ஒரே கம்பீரமாக உங்களை பார்த்தாலே அது வந்து சொல்லு. நான் என்ன சொல்றது? நானும் வந்து
சொல்லு நானும் வந்து வருகிறேன் ஆகிவிட்டது. இப்ப நீ யாரை பார்க்க வந்துக்கிற யாரு கூப்பிட்டாங்க நானே சொல்லி கொடுத்து நானே பேச வந்து போறேன் அவனுக்கெல்லாம் அடே கவலா நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது இன்றைய தினத்திலே என்னுடைய மருமகன் வாதாபிஸ்வரன் ஆய்த்திருக்கிறார். மருமகனை காண வேண்டும். அப்படியே ஆகட்டா. எனது மாமாவாகி ஆமா மூன்றாவது மாமன் இளைய மாமன் தும்புராட்சி அழைத்து வர சொன்னேன். அழைத்து வர சொன்னேன். அழைத்து வந்தாயா? வந்து விட்டாயா? தங்கள் கட்டளை பிரகாரம் ஓடோடி அழைத்து வந்து விட்டேன். அவருக்கு தக்க சிம்மாசனம் கொடுத்து விட்டேன். சென்று பாதத்தபடி விட்டேன். ஆமா வந்த விளக்கத்தை சொல்லி ஓ மாமா சரணா சரி மாமா இன்றைய தினத்திலே என்னை எதற்காக அழைத்தாய் என்று தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கிறேன். ஒரு கொல்லியில் பிறந்தவனா மானிடன் வன்னியனா நம் மீது படையெடுத்து இதுக்கு முன்னதாக அண்ணன்மார்கள் இருவரையும் சமராஜ்யத்தில் அழைத்து விட்டேன். சண்டாள பாவிகள் கொன்று விட்டார்கள். அப்படியா? யார் என்று வடைகளை சுட்டி எனக்கு விடை கொடுத்தார். அண்ணவனை கொன்று குவித்து வருகிறேன். நம் படைகளை சுட்டி நம் படைகளை சுட்டி கூட்டிக் கொண்டு இந்த வண்டி படையினரிடம் இந்த கொல்லியில் பேயனை கொண்டு குவித்து விடைபெற்று ஜெயம் பெற்று வருவாய். வரியா? அம்மா அவசரம் உனக்கு. மாமா விடை கொடுக்கிறேன். மாமா வரியா? ஓ சொல்லுங்க அரசே. கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. இப்பதான் சொல்லி எங்க அண்ணன் அனுப்பிச்சிருப்பான் போலக்குது. போய் வான்னு சொல்லல. இருந்தாலும் இருக்கட்டும். நம்மிடம் பலம் இல்லையா?
நம்ம கிட்ட தைரியம் இல்லையா சண்டை போட? ரணகலம் புறப்பட போகலாம். விடயம் பெற்று விடைபெற்று சமராய ரணங்களை வந்திருக்கிறோம். கண்ணு முன்னா தான் வசனம் வருமா? முடியல. ரண பேர் கேட்டா